கஞ்சி மஞ்சி அடங்கோ. கிராமத்து மாப்பிள்ளை. பேரண்ட்ஸ் வந்து டிகிரி ஹோல்டர் கிடையாது. அது சொன்னது வந்து கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கவங்க. அதான் சார் இவன் என்ன பண்ண சார்? அவ்வளோ ரொம்ப குறுகிய மனப்பான்மையா இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க they're not that worthless. So அப்படி பார்க்குறப்போ கிராமத்து மாப்பிள்ளை இஸ் ஃபைன். தேங்க்ஸ். லவ் யூ forever. மாப்பிள்ளை வீட்டு பசங்க எல்லாருமே டிமாண்ட் வைக்குவாங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்லாதம்மா நீ. அதே மாதிரி நீங்க பொதுவா சொல்லாதீங்க. பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க. 30,000 சம்பாதிக்கிற பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகலையா? இன்னுமே இவங்களுக்கு வந்து டிமாண்ட் பண்ணவோ டாமினேட் பண்ணவோ ரைட்ஸே இல்லங்கிறது உங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலி இது டியூன் ஆயிருச்சு. இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம் வருது. சொந்தமாக கிளினிக் வச்சிருக்காரு சென்னையில். அப்போ நீங்களும் பையனும் வந்து நான் அந்த நாட்டுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அம்மா அப்பா சொல்றாங்க எங்க பொண்ணை வேலைக்கு அனுப்புனா நாங்க ஒத்துக்கிற மாட்டோம். சரி ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டியதானே. என் பையன் வந்து வேலைக்கு போற பொண்ணு தான் கேட்கறான். அப்ப டிமாண்ட் உங்க பக்கம் இருக்கா அவங்க பக்கம் இருக்கா? அச்சா யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கறாங்க? நாமளே 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சும் போது எல்லாம் சொன்னாங்க ஃபாரின் மாப்பிள்ளையா பொண்ணு வந்து குவியும் அப்படின்னாங்க. ஸ்டார்ட் பண்ணா 80% வந்து ஃபாரினா வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. ஹலோ ஐ லவ் யூ. சொந்த வீடுங்கிற கண்டிஷன் போடுறதுனால 30 வயசு டு 40 வயசு பசங்களும் 30 வயசு டு 35 வயசு பெண்களும் கல்யாணமாகாம இருக்காங்க. நீ எழுதிட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா. வீடு இருந்தாதான் பொண்ணு கொடுப்பாங்களாம். அழுதுகிட்டு இருக்கேன்.